டெய்லி தோசையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு ரீல்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், அவங்க வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் 3 வரமிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றினாலும் நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் தோசை ஊற்றிருந்தால் நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.